ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் கிச்சனில் ரசம் பொடி இல்லாமல் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரசம் பொடி போட்டு செய்கிற ரசத்தை விட இந்த மாதிரி ரசம் செய்தோன்னா அதோடைய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது வந்து மிக்ஸி ஜாரில் செய்கிறத விட கூட அம்மியில் வச்சு அரைச்சி செய்தோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். என்கிட்ட அம்மி இல்லை, அதனால் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அந்த மிளகு சீரகத்தை கொரப்பாக அரைச்சிக்கிறேன். ரொம்ப ஸ்மூத்தாக பவுடர் மாதிரி அரைச்சிட வேணாம், கொரப்பாக அரைச்சிக்கலாம். கொரப்பாக இருந்தால் தான் அந்த ரசத்துக்கு நல்லா ஃப்ளேவர் இருக்கும். இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு அந்த புளி தண்ணியை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், அதை வந்து நான் 2ஆக உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நான் வந்து ஒரு 2 பல் பூண்டு அதை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பூண்டு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நான் வந்து நல்ல பழுத்த ஒரு தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம், அதை வந்து நல்லா கையால் மசிச்சு வச்சுருக்கேன். தக்காளி வந்து நம்ம சின்ன சின்னதாக பொடியாக வெட்டி சேர்க்குறத விட இந்த மாதிரி மசிச்சு சேர்த்தோன்னா இந்த ரசத்துக்கு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அதையும் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதையும் சேர்த்துடலாம். தக்காளியை வந்து ரொம்ப அதிகம் வேக விட வேணாம். அது தக்காளி வந்து ஒரு 25% அந்த சூடில் வெந்ததுன்னா போதும். ரொம்ப நம்ம தக்காளியை வேக வச்சிட்டாலும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற சீரகம், மிளகு, பூண்டு அந்த பொடியையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புளிப்பு ரொம்ப அதிகமாக தோணுச்சுன்னா இன்னொரு கப் தண்ணியும் ஊற்றிக்கலாம். புளிப்பு, உப்பு, காரம் வந்து உங்கள் சுவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு புளிப்பு ரொம்ப அதிகமாக தோணுது, அதனால் நான் இன்னொரு கப் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். புளிப்பு வந்து புளியை பொறுத்து தான், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு சில புளி ரொம்ப புளிக்கும், ஒரு சிலது அவ்வளோவா புளிக்காது. அதனால் புளி வந்து நம்ம கரெக்டாக எவ்வளோன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்க விடாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்க விட்டோன்னா அந்த சீரகம், மிளகுடைய ஃப்ளேவர்லாம் போயிட்டு அந்த ரசம் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன கொதி வந்ததுமே நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டோன்னா அந்த ரசத்துடைய ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.